எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 23,150 கிட்ட நிஃப்டி வந்து போயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிக்கவரியை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியை மேனேஜ் பண்ணி ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற லெவலில் இப்போ வரைக்கும் நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியில் இன்னைக்கு இந்த அளவுக்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. ஆனால் இப்போது வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கிற ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் குரூப் வந்து 60 கண்ட்ரிஸ் மேலே 10லேருந்து 12.5% டேரிஃப் வந்து போடுறதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. ஃபோர்ஸ்டு லேபரை வந்து அந்த கண்ட்ரிஸ் தடுக்கிறதுக்கு வந்து தவறியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அக்யூசேஷன் மேலே இந்த டேரிஃபை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவுமே இருக்குது. ஸோ இந்தியா மேலே இந்த எக்ஸ்ட்ரா 12.5% டேரிஃப் வந்து போடப்படுமா அப்படிங்கிற அந்த கொஷின் வந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் யூஎஸ் கூட இது சம்மந்தமாக திரும்ப என்கேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து ஈரானுக்கும் யூஎஸ்க்குமான அந்த வார் அப்படிங்கிறது திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகி தாக்குதல் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டே இருக்குது. ஈரானோட ட்ரான்ஸ் வந்து தாக்குனதில் குவைத் ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் எக்கானமி சார்ந்து ஒரு நியூஸுமே வந்து நேற்று நைட்டு வந்து வந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் லெவலில் வந்து எக்கானமியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நாம் 2-3 நாள் முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்தோம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் 3.3 கிட்ட வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஜாப் க்ரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போதைக்கு ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா பாயிண்ட்டை தான் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் கடைசி வரைக்கும் ரேட் கட் வந்து இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதும் உறுதியாயிடுச்சு. ஸோ ரேட் ஹைக் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்து பாதிக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்புறம் ஜாப் ரிப்போர்ட் இதனால் க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 1% கிட்ட அப்பாகி $97 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிருக்கு. அதோட இம்பேக்டாக ரூபா வந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது 18 பைசா லோவரில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓவராலாக எக்கனாமிக் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கிறது தான் மார்க்கெட் மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷரை வந்து போட்டுகிட்டே இருக்குது. அடுத்து நாம் மார்னிங் இன்னைக்கு போட்ட வீடியோலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அமெரிக்காவில் நேற்று நைட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல சரிவை வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்தியாலையுமே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கரெக்டாகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல சரிவை வந்து பார்த்துருந்தாங்க. டிசிஎஸ் வந்து 2020க்கு அப்புறம் ஒரே நாளில் 9% கிட்ட சரிவை வந்து பார்த்துருக்கு. ஓவராலாக ஐடி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5%க்கு மேலே அந்த இண்டெக்ஸில் சரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அடுத்து நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். இன்னைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் மார்னிங் மார்க்கெட்டில் 2% கிட்ட டவுனாக இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பேடி பிளான்ட்டுக்கு யூஎஸ்எஃப்டியை வந்து ஒரு வார்னிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட இம்பாக்ட் வந்து பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து உடனே கிளாரிஃபை பண்ணதுனால அந்த ஃபால் அப்படிங்கிறது கரெக்டாகி ஜைடஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பவுமே இது வந்து ஒரு நல்ல வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பட் 1000 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ஷேரில் அடுத்தடுத்து அக்கௌண்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு புதுசாக ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி புது விசில் ப்ளோயரா பிஎம்ஓ ஆர்பிஐ இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பேங்க்ல வந்து இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு, கவர்னன்ஸில் ஒரு சில அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு. இதனால இந்த ஷேர் திரும்ப இன்னைக்கு 2% கிட்ட கரெக்டாக இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் இல்லை, ஓவராலாக பேங்க் நிஃப்டியே வந்து 1% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓவராலாக எல்லா பெரிய பேங்க்ஸுமே வந்து இன்னைக்கு கரெக்ஷனில் தான் இருந்துச்சு. அடுத்து எல்என்டி மைண்ட்ரி வந்து அவங்களோட 5 இயர் ரோட் மேப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேராக லக்ஷயா
2031 அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ரெவன்யூவை ஃபினான்ஷியல் இயர் 31 எண்டுக்குள்ளே நாங்கள் டபுள் பண்ண போகிறோம், அதுக்கு ஏஐ ரிலேட்டடாக நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷேர் 6000 ரூபாய் 7000 ரூபாயிலேருந்து கரெக்ஷன் ஆகி இப்போ 4000 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் ஒரு ஸ்டாஃபிங் ஜெயண்ட் கம்பெனியான ரேடிடன்ட் அப்படிங்கிற கம்பெனியோட டெக் யூனிட்டை வந்து நாங்கள் அக்விசிஷன் பண்ணுறதுக்கான ஆஃபரை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்குமே இந்த ஷேர் வந்து ஒரு 8% கரெக்ஷன், ஓவராலாக ஐடி ஷேர்ஸ் அடி வாங்கின மாதிரி எல்என்டி மைண்ட்ரி வந்து அடி வாங்கியிருக்கு. பட் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் வந்து பண்ண முடியும். அடுத்து டிசிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீரோ கிளியர் ஸ்வீடன் அப்படிங்கிற அந்த கம்பெனி கூட ஒரு மல்டி இயர் டீலை வந்து நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக டெபாசிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கம்பெனியோட டெபாசிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் வின் நியூஸ் எதுவுமே இன்னைக்கு டிசிஎஸோட ஃபாலை வந்து தடுத்து நிறுத்தலை. கிட்டத்தட்ட 9% டிசிஎஸ் ஷேர் வந்து சரிஞ்சிருக்கு. 2 நாளாக ஐடி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்றிருந்தாங்க. திரும்ப இன்னைக்கு ஒரே அடியாக ஐடி ஷேரை ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லா கம்பெனிலையும் ஏதாவது ஒரு லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஐடியில் பண்ண முடியும். கண்ணாபின்னா எங்கேயாவது ஒரு ரேஞ்சில் வந்து மாட்டினோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு டைம் கரெக்ஷனுக்குள்ளே வந்து நமக்கு போயிடும். அடுத்து பிராமல் ஃபார்மா. இந்த பிராமல் ஃபார்மாக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து இருந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட தஹேஜ் பிளான்ட்டை வந்து ஆல்ரெடி ஒரு ரெகுலேட்டரி கிளியரன்ஸ்னால ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருந்தது. இப்போ அந்த ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் வந்து கிடச்சி 100% ஆப்ரேஷனை வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த ஷேரில் பெருசாக இன்றைக்கி பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. ஓவராலாக ஃபார்மா செக்டரே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்தில் 20% கிட்ட இந்த ஷேர் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஃபார்மா செக்டர்லேயே சிடிஎம்ஓ அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இந்த சிடிஎம்ஓனா என்ன, ஃபார்மாவில் என்ன வகையான பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீக்கெண்டில் ஃபார்மாவில் இருக்கிற ஒட்டுமொத்த செக்டார் ஸ்டடி வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஷேரை நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். கம்பெனியாக நல்ல கம்பெனி தான், பட் இதில் டேர்ன் ஓவர் வரதுக்கான டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஷேர் வந்து நான் வச்சுருக்கேன். அடுத்து நாட்கோ ஃபார்மாக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஷேர் வந்து கொடுத்துருந்தது. இப்போ லூபின் அண்ட் நாட்கோ ஃபார்மா இவங்க 2 பேர்த்துக்குமே பிரெஸ்ட் கேன்சர் இன்ஜெக்ஷனுக்கு அமெரிக்காவில் இருக்கிற அந்த எஃப்டிஏட்ட இருந்து ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இது இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. அடுத்து அதானி வந்து அவங்களோட கேப்பெக்ஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க. 1.53 லட்சம் கோடி வந்து அவங்க கேப்பெக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கர்நாடகா பேங்க், அவங்க அந்த கர்நாடகாவில் இருக்கிற டொபாக்கோ க்ரோவர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம், அவங்களுக்கு வந்து பெக்யூலர்ஸாக வந்து பிளான்ஸை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷேருமே வந்து ஒரு நல்ல ரன் கொடுத்து ஒரு லெவலில் வந்து இருக்குது. புக் வேர்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வேல்யூ பையாக தான் இருக்குது. பட் ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது இந்த பேங்க் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்து தான் வந்து இந்த மாதிரியான ஷேர்ஸில் வந்து நம்ம கன்சிடரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். அடுத்து 2 பெரிய கம்பெனிஸ் வந்து கடந்த ஒரு 6 மாதத்தில் நல்ல சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இந்த 2 பங்குலையுமே வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 17% கிட்ட கரெக்டாக இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. Q4 ப்ராஃபிட் 100%க்கு மேலே அப்பாக இருந்தது. பட் அந்த ப்ராஃபிட் அப் அப்படிங்கிறது கோல்டு ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆனதுனால தான் நடந்துச்சே தவிர ஒட்டுமொத்தமாக அவங்களோட வேல்யூம் ஆஃப் கோல்டு பிளட்ஜ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இதனால தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்கில் சரிவு அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாகுது, ரேட் கட்டுக்கு பதிலாக ரேட் ஹைக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகும். அப்போது இந்த கம்பெனிஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் வந்து குறையும். இந்த கம்பெனிஸில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கம்பெனியாக சூப்பர் கம்பெனி, பிஇ ரேஷியோ பார்த்தோம்னாலுமே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபால் வந்து கிடைக்குது, ஒரு 3000 கீழே கிடைக்குது அப்படின்னா இந்த முத்தூட் ஃபைனான்ஸில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சு நான் வந்து இந்த ஷேரை வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சியில் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி. இப்போது இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர்லையுமே வந்து ஒரு சரிவு அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன
அப்படின்னா growth-ஓட கைடன்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. 25%லேருந்து 22லேருந்து 23% growth அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்பிஏ ஆகாமல் தடுக்கிறதுக்கு நிறையா வந்து நாங்கள் பண்ண போகிறோம், ஃப்ரெஷ் லோன்ஸை விட அந்த என்பிஏ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டே வந்து சொல்லியிருந்தது. இது எல்லாமே சேர்ந்து இந்த ஷேரில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரேட் வால்யூமில் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த ஷேர்ஸில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஷேர் ப்ரைஸில் வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. முத்தூட் ஃபைனான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த ஷேரோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, இந்த என்பிஎஃப்சி செக்மெண்ட்டில் எந்த மாதிரியான செக்டோரியல் விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அதே 4450 அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்குது. இந்தியாவிலையுமே 22 கேரட் கோல்டு 14500 அப்படிங்கிற லெவலில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோல்டு ரிலேட்டடாக ஒரு பரபரப்பான நியூஸ் வந்து பேசப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா மார்னிங் ப்ளூம்ராக் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ அவங்களோட கோல்டு ரிசர்வ்லேருந்து 12 பில்லியன் யூஎஸ்டி ஒர்த் ஆஃப் கோல்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ரூபாவை வந்து டிஃபெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து அது வந்து ஃபேக், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி கோல்டு ரிசர்வ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 2025 14% கிட்ட இருந்த கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறது மார்ச் 2026 16.7ஆகவும் மே 2026 16.85%ஆகவும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்குமே எங்கள் கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் கோல்டு ஸ்டாக் அப்படிங்கிறது 880.52 டன்னாக வந்து அப்படியே தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனை கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிருக்க ஷேர் அப்படிங்கிறது ஆல்ஃபபெட். ஸோ இந்த ஆல்ஃபபெட் அதாவது கூகுளோட பேரண்ட் கம்பெனி, இதில் ஒரு அப்டேட் வந்து இருந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐயில் இன்னும் வந்து நாங்கள் நிறையா வந்து பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக $80 பில்லியன் வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெர்க்ஷையர் ஹாத்வே இதில் $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னுமுமே கூகுள் அவங்களோட ஏஐயை வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கான வேலை அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் 200% இந்த ஷேர் வந்து ரன் ஆயிருக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே இதில் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெர்க்ஷையர் ஹாத்வே தொடர்ந்து இந்த கம்பெனியில் ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ஆல்ஃபபெட் ஷேரில் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஓவராலாக அமெரிக்கன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது, டெய்லி ஆல் டைம் ஹை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் புதுசாக வந்து என்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே ஒரு ரிஸ்க்கை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.